பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 65 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் கல்லறைக்கு வந்தவர்கள் யார்? விடை: கலிலேயாவிலிருந்து இயேசுவுடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் வேறு சில ஸ்திரீகளும். லூக்கா 23:55 மற்றும் 24:1. கேள்வி எண் 2. ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு எந்த நாள் இயேசுவின் கல்லறைக்கு வந்தனர்? விடை: வாரத்தின் முதலாம் நாள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எந்த வேளையிலே ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் கல்லறைக்கு வந்தனர்? விடை: அதிகாலையிலே. லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. எது புரட்டி தள்ளப்பட்டது? விடை: இயேசுவின் கல்லறையை அடைத்திருந்த கல். லூக்கா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. இயேசுவின் கல்லறைக்கு கந்த வர்க்கங்களை கொண்டு சென்ற ஸ்திரீகள் எதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்தனர்? விடை: இயேசுவின் சரீரம் காணாததை குறித்து. லூக்கா 24ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 6. டேஸ் வஸ்திரம் தரித்த டேஸ் பேர் ஸ்திரீகள் அருகே நின்றார்கள்? விடை: பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர். லூக்கா 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. இயேசுவின் கல்லறைக்கு கந்த வர்க்கங்களை கொண்டு வந்த ஸ்திரீகள் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேருக்கு பயப்பட்டு செய்தது என்ன? விடை: தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நின்றனர். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? யார் யாரிடம் கூறியது? விடை: பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் கந்த வர்க்கங்களை கொண்டு வந்த ஸ்திரீகளிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. அவர் டேஸ் இல்லை, அவர் டேஸ். விடை: அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். யார் யாரிடம் கூறியது? விடை: பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் ஸ்திரீகளிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 11. மனுஷகுமாரன் டேஸ் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு கூறினார்? விடை: பாவிகளான மனுஷர் கைகளில். லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. மனுஷகுமாரன் டேஸ் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக இயேசு டேஸ் இருந்த காலத்தில் சொன்னார்?
விடை 3ஆம் நாளில் கலிலேயாவில் இருந்த காலத்தில். லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. யாக்கோபின் தாய் யார்? விடை மரியாள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 14. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை இயேசுவின் சீஷர்களுக்கு அறிவித்தவர்கள் யார்? விடை மகதலேனா மரியாள், யோவன்னாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள் மற்றும் இவர்களுடனே கூட இருந்த ஸ்திரீகள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 15. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை ஸ்திரீகள் எவர்களுக்கெல்லாம் அறிவித்தார்கள்? விடை இயேசுவின் சீஷர்கள் 11 மற்றெல்லாருக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. 11 அப்போஸ்தலருக்கு வீண் பேச்சாக தோன்றியது எது? விடை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிய ஸ்திரீகளின் வார்த்தைகள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 17. இயேசுவின் கல்லறையை முதலில் பார்த்த சீஷன் யார்? விடை பேதுரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 18. இயேசுவின் கல்லறைக்குள் குனிந்து பார்த்து தன்னில் ஆச்சரியப்பட்டது யார்? விடை பேதுரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 19. பேதுரு இயேசுவின் கல்லறைக்குள் கண்டது என்ன? விடை சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டான். லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. 2 பேர் எந்த கிராமத்துக்கு போகையில் இயேசுவும் அவர்களுடனே கூட நடந்து போனார்? விடை எம்மாவு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. எம்மாவு என்னும் கிராமம் எருசலேமிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தது? விடை 7 அல்லது 8 மைல் தூரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 22. இப்படி அவர்கள் பேசி டேஸ் கொண்டிருக்கையில் இயேசுதாமை சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். விடை சம்பாஷித்து கொண்டிருக்கையில். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 23. இயேசுவை அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்தது எது? விடை எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற 2 பேரின் கண்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 24. துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்தவர்கள் யார்? விடை எம்மாவு கிராமத்துக்கு சென்ற 2 பேர். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 25. நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? யார் யாரிடம் கேட்டது?
விடை இயேசு எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற 2 பேரிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 17. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற 2 பேரில் ஒருவன் பெயரை கூறுக. விடை கிலெயோப்பா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 27. இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? யார் யாரிடம் கேட்டது? விடை கிலெயோப்பா இயேசுவிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 28. இயேசுவை வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று கூறியது யார்? விடை கிலெயோப்பா மற்றும் அவனோடு இருந்தவன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 29. நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே யார் யாரிடம் கூறியது? விடை எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற இருவர் இயேசுவிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்கள். கேள்வி எண் 30. இயேசு தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் டேஸிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். விடை செய்கையிலும் வாக்கிலும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 31. பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் இயேசுவை டேஸ் உட்படுத்தி சிலுவையில் அறைந்தனர். விடை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி. லூக்கா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு என்று அறியாமலே இயேசுவிடம் பேசியவர்கள் யார்? விடை எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற கிலெயோப்பா மற்றும் அவனுடன் சென்ற ஒருவன். லூக்கா 25ஆம் அதிகாரம் 13 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி எண் 33. இயேசுவே இஸ்ரவேலை டேஸ் ரட்சிப்பவர் என்று சீஷர்கள் நம்பியிருந்தனர். விடை மீட்டி ரட்சிப்பவர் என்று. லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 34. கிலெயோப்பா மற்றும் அவனோடு இருந்தவனை பிரமிக்க பண்ணியது யார்? விடை இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்த ஸ்திரீகள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 35. கிறிஸ்து பாடுபட்டு எங்கே பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார்? விடை தமது மகிமையில். லூக்கா 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 36. புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று இயேசு எவர்களை அழைத்தார்? விடை எம்மாவூருக்கு நடந்து சென்ற கிலெயோப்பா மற்றும் அவனோடு இருந்தவனை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
கேள்வி எண் 37 டேஸ் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே என்று இயேசு கிளையோப்பா மற்றும் அவனோடு இருந்தவனிடம் கூறினார். விடை தீர்க்கதரிசிகள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 38 வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து சொல்லியவைகளை இயேசு எவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்? விடை எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற 2 பேரிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 39 எவர்கள் எழுதின வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து சொல்லியவைகளை இயேசு எம்மாவூருக்கு நடந்து சென்ற 2 பேருக்கு விவரித்து காண்பித்தார்? விடை மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 40 இயேசு டேஸ் போகிறவர் போல காண்பித்தார்? விடை அப்புறம் போகிறவர் போல. லூக்கா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 41 நீர் எங்களுடனே தங்கியிரும் யார் யாரிடம் கூறியது? விடை எம்மாவு கிராமத்துக்கு நடந்து சென்ற 2 பேர் இயேசுவிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 42 கிளையோப்பாவும் அவனோடு இருந்தவனும் யாரை தங்களுடன் தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்? விடை இயேசுவை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 43 கிளையோப்பா மற்றும் அவனோடு இருந்தவனின் கண்கள் எப்போது திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தனர்? விடை இயேசு அப்பத்தை பிட்கையில். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30, 31 மற்றும் 35 வசனங்கள். கேள்வி 44 நம்முடைய டேஸ் நமக்குள்ளே டேஸ் எரியவில்லையா என்று கிளையோப்பாவும் அவனோடு இருந்தவனும் சொல்லிக் கொண்டனர்? விடை இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று. லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 45 கர்த்தர் டேஸ் உயிர்த்தெழுந்து டேஸுக்கு தரிசனமானார் என்று சீஷர்கள் கூறினர்? விடை மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 46 உங்களுக்கு சமாதானம் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 47 சீஷர்கள் கலங்கி பயந்து டேஸ் காண்கிறதாக நினைத்தார்கள்? விடை ஒரு ஆவியை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி 48 உங்கள் இருதயங்களில் டேஸ் எழும்புகிறதென்ன என்று இயேசு சீஷர்களிடம் கேட்டார்? விடை சந்தேகங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி 49 நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் யார் யாரிடம் கேட்டது?
விடை உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களிடம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 50. ஆவிக்கு எவைகள் இருப்பதில்லை? விடை மாம்சமும் எலும்பும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 51. புசிக்கிறதற்கு டேஸ் இங்கே உண்டா என்று இயேசு சீஷர்களிடம் கேட்டார். விடை ஏதாகிலும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 52. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சீஷர்கள் எதை புசிக்க கொடுத்தனர்? விடை பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 53. இயேசு எவர்களுடைய மனதை திறந்தார்? விடை சீஷர்களின் மனதை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 54. எதை அறிந்து கொள்ளும்படி இயேசு சீஷர்களின் மனதை திறந்தார்? விடை வேத வாக்கியங்களை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 55. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது எது? விடை மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 56. டேஸ் நியாயப்பிரமாணத்திலும் டேஸ் ஆகமங்களிலும் டேஸிலும் இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேறியது? விடை மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 57. எழுதியிருக்கிறபடி டேஸ் பாடுபடவும் டேஸ் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது? விடை கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 58. எதை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 59. எதால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை உன்னதத்திலிருந்து வரும் பலனால். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 60. இயேசு சீஷர்களை டேஸ் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் ஆசீர்வதித்தார்? விடை பெத்தானியா வரைக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி எண் 61. இயேசு எப்போது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? விடை சீஷர்களை ஆசீர்வதிக்கையில். லூக்கா 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 62. இயேசு தம்முடைய கைகளை உயர்த்தி யாரை ஆசீர்வதித்தார்? விடை சீஷர்களை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி எண் 63. மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எதினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும்?
விடை கிறிஸ்துவின் நாமத்தினாலே. லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 64. சீஷர்கள் இயேசுவை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எங்கே திரும்பி வந்தனர்? விடை எருசலேமுக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 65. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தது யார்? விடை இயேசுவின் சீஷர்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 33 மற்றும் 53 வசனங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் அந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.